ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் நம்ம டுடே பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வாஸ்குலர் சிஸ்டமில் அதில் பிளட் கொயாகுலேஷன் அண்ட் இட் ஸ்டெப்ஸ். அதாவது பிளட் கொயாகுலேஷன் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல். ஸோ நம்ம பாடியில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ளே பண்ணுறோம், ஒரு இன்ஜுரிஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை கிழிக்குது அப்படின்னா பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளட் ஊஸ் அவுட் ஆகுதுன்றது கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னா கிடையாது. இட் இஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 8 செகண்ட்குள்ளே உங்களுக்கு வந்து பிளட் கிளாட் வந்து அக்கர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? 3 to 8 செகண்ட்குள்ளே உங்களுக்கு பிளட் கிளாட் வந்து பிளட்டு வந்து ஊஸ் அவுட் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். எப்படி அப்படின்னா தே அக்கர்ஸ் ஆன் த பிளட் கொயாகுலேஷன். ஓகேங்களா? அப்போ பிளட் கொயாகுலேஷனா என்ன, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பாடியில் ரத்தம் உறைதல் எப்படிலாம் நடைபெறுது. ஸோ த சைட் ஆஃப் இன்ஜுரி. ஓகேங்களா? நம்ம பாடியில் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கால் ஏதோ அடிபடுது, டேமேஜ் ஆகிடுது, இல்லாட்டி கிழிச்சிடுதுன்னு வச்சுங்களேன், பிளட் ஊஸ் அவுட் ஆகுது. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிளம்புடு பிளேட்லெட்ஸ் அண்ட் டிஷ்யூ ரிலீஸ் த்ராம்போபிளாஸ்டின். என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின். யார் த்ராம்போபிளாஸ்டின் ரிலீஸ் பண்ணுறது? அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளம்புடு பிளேட்லெட்ஸும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூவும் ரெண்டும் சேர்ந்து என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின். ஓகே, இப்போ த்ராம்போபிளாஸ்டின் இது எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இன்ஜூர்டு இதுலேருந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ வந்து என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா லிப்போ ப்ரோட்டீன். இதை நோட் பண்ணிங்கப்பா. அந்த த்ராம்போபிளாஸ்டின் சொல்கிறது டிஷ்யூ என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ரிலீஸ் லிப்போ ப்ரோட்டீன். ஓகேங்களா? லிப்போ ப்ரோட்டீன். ஓகே, லிப்போ ப்ரோட்டீன் யார் ரிலீஸ் பண்ணுறா? அந்த டேமேஜ்டு டிஷ்யூ. அப்போ அந்த டேமேஜ்டு பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போலிப்பிட். என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? டேமேஜ்டு அந்த பிளேட்லெட்ஸ் உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போலிப்பிட். இதை நோட் பண்ணிங்க, பாஸ்போலிப்பிட்ஸ். ஸோ எது என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. ஸோ பாஸ்போலிப்பிட்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பாஸ்போலிப்பிட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் லிப்போ ப்ரோட்டீன்? ரெண்டுமே லிப்பிட் தான். ஓகேங்க, இது ரெண்டுமே ப்ரோட்டீன் தான். இது வந்து லிப்போ ப்ரோட்டீன், ஃபேட்டு ப்ளஸ் ப்ரோட்டீனு. இது வந்து பாஸ்போ ப்ரோட்டீன், இது பாஸ்பேட் ப்ளஸ் ப்ரோட்டீன். ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரை தான் த்ராம்போபிளாஸ்டின். ஸோ த்ராம்போபிளாஸ்டின்னா என்ன மீனிங் தெரியுதா? அப்போ எந்த காம்போனன்ட்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். லிப்போ ப்ரோட்டீனை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா டேமேஜ்டு டிஷ்யூ, த டேமேஜ்டு டு ரிலீஸ் த லிப்போ ப்ரோட்டீன். அதேமாரி டேமேஜ்டு சைட்டில் உள்ள பிளேட்லெட்ஸ் என்னத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னா பாஸ்போலிப்பிடை ரிலீஸ் பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின். மீனிங் புரியுதாப்பா? ரெண்டுத்துக்கும் பேர் த்ராம்போபிளாஸ்டின். ஓகே, இந்த த்ராம்போபிளாஸ்டின் என்ன செய்யுது அப்படின்னா த்ராம்போகைனேஸ் என்சைம் மூலயமா, எந்த என்சைமு? த்ராம்போகைனேஸ் என்சைம் மூலயமா. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரோத்ராம்பினேஸ் என்சைம். புரோனாலே தெரியும் உங்களுக்கு, பிகினிங். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோத்ராம்பினேஸ் என்சைம் ஆர் த்ராம்போகைனேஸ் என்சைம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பிளட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய புரோத்ராம்பினை என்னவா மாற்றுது? த்ராம்பினா மாற்றுது. ஆல்ரெடி இந்த புரோத்ராம்பின் ஆர் பிரசன்ட் இன்சைட் ஆஃப் த பிளட், அது இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். அப்போ இந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனில் உள்ள அந்த புரோத்ராம்பின் ஆர் கன்வெர்டட் இன்டு த த்ராம்பின் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த த்ராம்போபிளாஸ்டின்லேருந்து வரக்கூடிய அந்த என்சைம் தான். ஓகேங்களா? அந்த த்ராம்போபிளாஸ்டின் இஸ் கன்வெர்டட் இன்டு த்ராம்போகைனேஸ் என்சைம். அப்போ அந்த என்சைம் தான் பிளட்ல ஆல்ரெடி உள்ள இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய புரோத்ராம்பின் இஸ் கன்வெர்டட் இன்டு த்ராம்பின். இதுக்கு யார் சார் வந்து யாரெல்லாம் தேவை அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு யார் தேவை அப்படின்னா கால்சியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு புரோத்ராம்பின் அண்ட் த்ராம்பினா மாறுறதுக்கு விட்டமின் கே தேவை. நோட் பண்ணிங்க, விட்டமின் கே. ஸோ இந்த விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா அதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா த விட்டமின் கே ரிலீஸ்டு பை லிவர். விட்டமின் கே ரிலீஸ்டு பை லிவர். அப்போ பிளட் கிளாட்டுக்கு தேவையானக்கூடிய விட்டமின் உங்களுக்கு இங்கே இன்டைரக்டாக வந்துடுது, அது விட்டமின் கே. விட்டமின் கே இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த பிளட் கொயாகுலேஷன். ரத்தம் உறைதலுக்கு விட்டமின் கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ லிவர் தான் அந்த விட்டமின் கேயை சிந்தசிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சைட்டுக்கு அனுப்பி விடுது. அதுக்கப்புறம் எந்த மினரல்ஸ் தேவை அப்படின்னா கால்சியம் மினரல்ஸ். இதில் 2 ஒன் மார்க் இருக்குது.
மினரல்ஸ்னா கால்சியம், விட்டமின்னா கே. ஓகேங்களா? ஓகே. இப்ப த்ராம்பின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னவா மாறிடுது அப்படின்னா, ஒரு என்சைமா ஆக்ட் பண்ணுது. த்ராம்பின் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது? ஒரு என்சைம். அப்போ ஒவ்வொரு ரியாக்ஷன்ல வரக்கூடிய எண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்சைமா ஆக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல பிளட்லயே இருக்கும். புரோத்ராம்பின் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல பிளட்லயே இருக்கு. சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். ஃபைப்ரினோஜன் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல பிளட்லயே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப இந்த த்ராம்பின் இந்த ஆல்ரெடி பிளட்லயே உள்ள இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிற ஃபைப்ரினோஜன சாலிபிளா கரையக்கூடியது. என்னவா மாத்திருது அப்படின்னா, ஃபைப்ரினா மாறுது. இன்சாலிபிளா மாறுது. அந்த இன்சாலிபிள் என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு ஃபைபர்னாலே உங்களுக்கு தெரியும். த்ரெட், மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும். ஸோ இப்படி மெஷ்ஷும் போல உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகும் பொழுது, உங்களுக்கு அது வழியா என்ன ஊஸ் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, பிளட் செல்ஸ் ஊஸ் அவுட் ஆகலாது. ஸோ டெட் அண்ட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலமெண்ட் ஃபார்ம் கிளட் ஆர் கொயாகுலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, டேமேஜ்டு டிஷ்யூ ரிலீஸ் லிப்போப்ரோட்டீன். டேமேஜ்டு அந்த சைட்டில் உள்ள பிளேட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது பாஸ்போலிப்பிட். ஓகே. லிப்போப்ரோட்டீன் யாரு, பாஸ்போலிப்பிட் யாரு, ரெண்டுத்துக்கும் சேர்ந்த பேர் தான் த்ராம்போபிளாஸ்டின். ஓகேங்களா? இந்த த்ராம்போபிளாஸ்டின் மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, த்ராம்போகைனஸ் ஆர் ப்ராத்ராமினேஸ் என்சைமா மாறுது. ஓகேங்களா? த்ராம்போகைனஸ் ஆர் என்னது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோத்ராம்பினேஸ் என்சைமா மாறுது. ரெண்டுமே ஒரே பேர் தான். கன்ஃபியூஷன் வேணாம். அந்த த்ராம்போகைனேஸ் ஆர் புரோத்ராம்பினேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் அண்ட் விட்டமின் கே ஃப்ரம் த லிவர் ஹைட்ராலைசிஸ் ஆல்ரெடி நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய புரோத்ராம்பின் ஆர் கன்வெர்டட் இன்டு த த்ராம்பின். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் புரோத்ராம்பின்ங்கிறது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த பார்த்துங்க. நெக்ஸ்ட் த்ராம்பின்ங்கிறது ஒரு என்சைமா மாறுது. அது ரொம்ப முக்கியம். இந்த த்ராம்பின் தான் கேட்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை கேட்டுட்டு அந்த ஃபைப்ரினோஜன் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஃபைப்ரின் வித் த ஹெல்ப் ஆஃப் யார் அப்படின்னா த்ராம்பின். த்ராம்பின் இஸ் ஆக்ட் as a என்சைம். ஓகேங்களா? அது அப்போ வந்து ஃபைப்ரினோஜன் வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிளாக இருக்குது. அது பிளட்ல இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. அந்த த்ராம்பின் போய் ஆக்டிவேட் பண்ணோன்னே அது ஃபைப்ரினாக மாறுது. அது இன்சாலிபிள் கரையற்றதாக மாறிடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு எந்த விட்டமின் தேவை பிளட் கிளாட்டுக்கு? விட்டமின் கே இஸ் எசென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதான் பிளட் கிளாட்டு. ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிளட் கோயாகுலேஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பிளட் கோயாகுலேஷன் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜூரிடு தட் ரிசல்ட் இன் த ப்ளீடிங். நமக்கு இன்ஜுரி ஆனாலே தெரியும். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளீடிங், ரத்தம் வந்து வெளியேற்று. இந்த இடத்துல வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆயிடுச்சு. அதனால பிளட் செல்ஸ் தான் வெளியேறுது. ஸோ தட் பிளட் கோயாகுலேஷன் தட் லீட்ஸ் டு த ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹீமோஸ்டாசிஸ் பேர் என்ன அப்படின்னா பிளட் கிளாட். ஸோ விச் ஆஃப் த விட்டமின் ஆர் இன்வால்வ் இன் த ஹீமோஸ்டாசிஸ்னு கேட்டாங்கன்னா விட்டமின் கே தான் நீங்கள் சொல்லணும். அப்போ ஹீமோஸ்டாசிஸுக்கு அனதர் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். ஓகேங்களா? ஃபைபர், அந்த ஃபைபர் மெஷ் லைக் வந்து உருவாக்குது. அந்த மெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாமே இதாகும் போது அந்த புரோக்கன் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது, சரியாயிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங். ஸோ வாட் இஸ் பிளட் குரூப்பிங்? பிளட் குரூப்பை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் வாஸ் டிஸ்கவர்டு பை கால் லேண்ட்ஸ்டைனர். ஓகேங்களா? ஸோ இவர் தான் பிளட் குரூப் என்னென்ன டைப் ஆஃப் பிளட் குரூப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஏபிஓ குரூப்பிங் அண்ட் ஆர்ஹெச் குரூப்பிங். ஆர்ஹெச் குரூப்பிங்கும் ஏபிஓ பிளட் குரூப்பிங் கண்டுபிடிச்சிருக்காரு. பிளட் சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிளட் சர்க்குலேஷன் ஆர் டிஸ்கவர்டு பை பிளட் சர்க்குலேஷன். நோ ஐடியா? இல்ல சார். வில்லியம் ஹார்வி. நோட் பண்ணீங்க. பிளட் சர்க்குலேஷன், நம்ம பாடிக்குள்ள பிளட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு லிக்விட் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது, அது பிளாக் பைல்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக இருந்ததுன்னா அந்த பிளட் வந்து நார்மல் பிளட்டு. அவங்க டிசீஸ் வந்ததுன்னா அது வந்து பிளாக் பைல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் பைல் அப்படின்னா கருப்பு நீர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பிளாக் பைலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் வந்து இது இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் ஹார்வி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹார்ட்னு ஒன்று இருக்கு, அது பம்ப் பண்ணுது, பிளட் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, ரொட்டேஷன் ஆகுது, பிளட் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற எல்லா ரிசர்ச்சும் ஃபர்தரா
அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஸோ வில்லியம் ஹார்வி டிஸ்கவர் த உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சுன்னா கார்ல் லேண்ட்ஸ்டைனர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஓகே, அவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிஓ குரூப்பிங் அண்ட் ஆர்ஹெச், இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும், கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஏபிஓ குரூப்பிங், ஒரு பிளட் எப்படி வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏபிஓ குரூப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப், என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆன்டிஜன், டூ சர்ஃபேஸ் ஆன்டிஜன் வந்து இங்கே இருக்குது. கெமிக்கல் தட் இன்டியூஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ், இம்யூன் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து ஆன்டிஜன் 2 இருக்கு ஆன் ஆர்பிசி, நேம்லி ஏ அண்டு பி. இதை வச்சு தான் பிரிக்கிறாங்கப்பா. ஓகேங்களா? எதை வச்சு பிரிக்கிறாங்க பிளட் குரூப்பை? ஒரு ஆர்பிசி இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிசி மேல உங்களுக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இன்னொரு ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? எது மேல இருக்கு? அதனுடைய ஆர்பிசி மேல. ஓகேங்க, 2 சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இந்த ஆர்பிசி மேல. ஓகேங்களா? நாட் ஏ பிளாஸ்மா. இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆன்டிஜன் present on the surface of the RBC or inside the plasma or outside the plasma or inside of the RBC ன்னு கேட்பாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் த என்னது ஆர்பிசிங்கிறத மைண்டில் வைங்க. சிமிலர்லி பிளாஸ்மா கண்டைன் 2 ஆன்டிபாடி. பிளாஸ்மாவிலே தெரியும் உங்களுக்கு, ஆர்பிசி செல்லு, அதில் இருக்கக்கூடிய லிக்விட் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி இருக்குது. அதாவது ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் இன் த ரெஸ்பான்ஸ் டு த ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆன்டிபாடி, நேம்லி ஆன்டி ஏ அண்டு ஆன்டி பி. ஆன்டினாலே வந்து பார்த்தா எகெயின்ஸ்ட் ஏ, இது ஏ ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஆன்டி பின்னா எகெயின்ஸ்ட் பி ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். அதான் ஆன்டிபாடி பி, ஆன்டி பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிளட் குரூப்பாக அண்டர்லைன் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கார்ல் லேண்ட்ஸ்டைனர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு பிளட் குரூப்பை அனலைஸ் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் 2 ஆன்டிஜன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒன்று ஏ ஆன்டிஜன், இன்னொன்று பி ஆன்டிஜன். அதை வச்சு பிளட் குரூப் பண்ணுறாங்க. இன்னொன்று பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஆன்டிஜன் வர்றதுனால ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரோட்டீன் பேர் தான் ஆன்டிபாடி. அப்போ ஆன்டி ஏ, ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிளாஸ்மாவில் இருக்குது. இதை வச்சு பிளட் குரூப்பை அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் போக போக கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு, என்ன அதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். பிளட் குரூப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் கொடுக்குறாங்க. ஸோ எதை வச்சு பிளட் குரூப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். லைக் தட், ஒரு ஏ ஆன்டிஜன், ஒரு ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் இருக்குன்னா அது என்ன பிளட் குரூப்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏ பிளட் குரூப்பு. அதாவது ஒரு ஆர்பிசி மேலே என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதை வச்சு தான் பிளட் குரூப்பை டிட்டர்மின் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜன் இருந்ததுன்னா அதுக்கு ஏ பிளட் குரூப்னும், பி ஆன்டிஜன் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பிளட் குரூப்னு கொடுப்பாங்க? பி ஆன்டிஜன். நோ ஐடியாவா? பி பிளட் குரூப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்டிஜனுமே இருக்கு. ஏ ஆன்டிஜன் இருக்கு, பி ஆன்டிஜன் இருக்கு. 2 ஆன்டிஜன் சேர்ந்து இருந்ததுன்னா அதுதான் பி பிளட் குரூப். நோ ஆன்டிஜன், நெய்தர் ஆன்டிஜன் ஏ ஆர் நார் பி, எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஓ பிளட் குரூப். மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ அவங்களுடைய பிளட்ல பிளாஸ்மாவில் என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிளட் பிளாஸ்மாவில் என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி பி ஆன்டிபாடி. ஓகேங்களா? ஆன்டி பி ஆன்டிபாடி. இது வந்து நாட் ஆன்டி ஏ ஆன்டிபாடி, இது ஆன்டி பி ஆன்டிபாடினா இது எகென்ஸ்டுக்கு, எதுக்கு எகென்ஸ்ட் அப்படின்னா ஆன்டிஜன் பிக்கு தானே எகென்ஸ்ட். ஆன்டி பி ஆன்டிபாடிஸ்ங்கிறது த ஆன்டிபாடி டெஸ்ட்ராய் த ஆன்டிஜன் பி. மீனிங் புரியுதா? ஆன்டினா எகென்ஸ்ட், பி ஆன்டிபாடிஸ்னா அது எது அட்டாக் பண்ணும்? பி ஆன்டிஜனை அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் இருக்குதுன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக என்ன இருக்கும்? பி ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். ஓகே, பி ஆன்டிபாடிஸ்னே இங்கே வச்சுக்கலாம். ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டி பி ஆன்டிபாடிஸ்.
அதே போல பி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னா ஆன்டிஏ ஆன்டிபாடிஸ். அப்போ இது எதை ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இதை ரியாக்ட் பண்ணும். அப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஆர்பிஸ்லையும் பிளாஸ்மாவிலையும். இப்போ ஆன்டிஜன் ஏபி இருக்கு அவங்களோட சர்ஃபேஸில் அப்படின்னா இவங்களுக்கு என்ன இருக்காது, ஆன்டிபாடிஸே இருக்காது. யாருக்கு? ஏபி பிளட் குரூப். அதனால இவங்களுக்கு எந்த ஆன்டிபாடிஸும் இல்லாததுனால இவங்கள யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. ஏன் யூனிவர்சல் ரெசிபியன்ட்? இவங்க யார்கிட்டேருந்து வேணாலும் பிளட்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆன்டிஜன் ஏபி தான் அவங்களுடைய சர்ஃபேஸில் இருக்கு. ஸோ ஆன்டிஜன் ஏபி இருக்கிறதுனால நமக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் தான் நமக்கு ஆன்டிஜன் பார்த்துருக்கோம். ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன் அல்லது ஏபி ஆன்டிஜன். ஆனால் இவங்க ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால ஃபைட் பண்ணுறதுக்கு எந்தவித காம்பனண்ட்டும் இல்லாததுனால இவங்க யார்கிட்டேருந்து வேணாலும் பிளட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஏபி பிளட் குரூப்பு. ஓ பிளட் குரூப் அப்படியே ஆப்போசிட். ஆன்டிஜன் வந்து எந்த ஆன்டிஜனுமே கிடையாது. ஏ ஆன்டிஜனும் கிடையாது, பி ஆன்டிஜனும் கிடையாது. பட் அவங்களுடைய பிளாஸ்மாவில் போத் ஆன்டி ஏ ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் இருக்கு. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் யூனிவர்சல் டோனார். இவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை கொடுக்கலாம். ஓ பிளட் குரூப் யாருக்கு வேணாலும் பிளட்டை கொடுக்கலாம். ஏபி பிளட் குரூப் யார்கிட்ட இருந்தாலும் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டகரிஸ் கொடுக்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னும், ஓ பிளட் குரூப் உள்ளவங்க யூனிவர்சல் டோனார் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே, அப்போ என்ன ஆன்டிஜன் இருந்தால் என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்லைடு நம்ம இப்போ எடுத்தோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏ பிளட் குரூப்னா சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும். அவங்களுடைய பிளாஸ்மாவில் என்ன இருக்கும்? பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பி ஆன்டிபாடிஸ். இதை மைண்டில் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இதில் பிளட் குரூப்பிங் ஏபிஓ பிளட் குரூப்பிங். ஸோ இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங்கில் என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பிளட் குரூப் பாருங்க. பிளட் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப். ஸோ இந்த பிளட் குரூப்பு நம்மளுடைய ஹியூமனுடைய பாடியில் இருக்கக்கூடிய பிளட் குரூப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய ஆன்டிஜன், அவங்களோட ஆர்பிசியோட சர்ஃபேஸில் என்ன ஆன்டிஜன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆன்டிஜன் இருக்கும்? இப்போ ஏ பிளட் குரூப்னா அதை வச்சு தான் பிரிச்சிருக்கோம். ஏ என்னது ஆன்டிஜன் இருக்கும். பி பிளட் குரூப்னா பி ஆன்டிஜன் இருக்கும். ஏபி பிளட் குரூப்னா ஏபி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் ஓ பிளட் குரூப்புக்கு என்ன? தேர் இஸ் நோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆர்பிசினுடைய சர்ஃபேஸில் என்ன இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டிஜன் சுத்தமாக இருக்காதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே அவங்களோட பிளாஸ்மாவில் பாருங்கள் ஆன்டிபாடிஸ் இந்த பிளாஸ்மா, ஆன்டிபாடிஸ் இந்த பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்டி ஏ ஆன்டிஜன் இருக்குன்னா அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா ஆன்டி பி. இந்த இடத்துல ஆன்டி ஏ இருந்தால் என்ன ஆகும்? ஆன்டினா எகெயின்ஸ்ட்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஆன்டி ஏ இருந்தால் என்ன ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆன்டி ஏ இருந்தால் என்ன ஆகுன்னு? நோ ஐடியாவா? இப்போ ஆன்டி ஏ இருந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல வந்து ஆன்டி ஏ இருக்கு, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? ஆன்டினா எகெயின்ஸ்ட். அப்போ ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டா அந்த ஆன்டி ஏ இருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யும்? கிளாட்டிங் ஆகிடும். பிளட் வந்து கிளம்ப் ஆகிடும். ஸோ கிளம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஆன்டிஜன் ஏ இருக்குன்னா அவங்களுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் ஆன்டி பியாக இருக்கும். இது எதுக்கு தான் எகெயின்ஸ்ட் அப்படின்னா பி ஆன்டிஜனுக்கு தான் எகெயின்ஸ்ட். ஓகே, ஏ ஆன்டிஜனுக்கு கிடையாது. அதனால ப்ராப்ளம் கிடையாது. அப்போ பி ஆன்டிஜன் சர்ஃபேஸில் இருக்குன்னா அவங்களுடைய பிளாஸ்மாவில் என்ன ஆன்டி இருக்கும் அப்படின்னா என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாடி ஏ தான் இருக்கும். அது எதுக்கு எகெயின்ஸ்ட்னா ஆன்டிஜன் ஏக்கு தான் எகெயின்ஸ்ட். அப்போ ஒரு பிளட் குரூப் இருக்குன்னா ஏ ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து பியா இருக்கும், பி ஆன்டிஜன் ஆன்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏயா இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் முக்கியம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு இதை தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏபி ஆன்டிஜனில் அவங்களுடைய அவங்க ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்குமானா தேர் இஸ் நோ பிளாஸ்மா. தேர் இஸ் நோ பிளாஸ்மா. என்ன இருக்காது பிளாஸ்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்காது. அதே ஓ பிளட் குரூப் ஆமாம், ஓ பிளட் குரூப்பில் ஆன்டி ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஆன்டி பி என்ன இருக்கும் ஆன்டிபாடிஸும் இருக்கும். அதனால இவங்க வந்து ஓ பிளட் குரூப் இது மட்டும் தான் பிளட்டை ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து என்ன கொடுக்கலாம்? இவங்களுடைய சர்ஃபேஸில் வந்து ஆன்டிஜன் இல்லாததுனால யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இவங்க வந்து பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அதனால யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க.
கேன் டொனேட் பிளட். இவங்க வந்து யாருக்கெல்லாம் பிளட் டொனேட் பண்ணலாம், இது ஒரு முக்கியமான ஒன் மார்க். யாருக்கெல்லாம் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்டி பி இருக்கு இல்லையா, அதாவது ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்புக்கு பிளட் கொடுக்கலாம். இன்னொருத்தர் யாருக்கு கொடுக்கலாம், ஏபி பிளட் குரூப் கொடுக்கலாம். ஏன்னா ஏபி அந்த AB. இருக்கனால எந்த வித டெஸ்ட்ரக்ஷன் ஆகாது. பி பிளட் குரூப் உள்ளவங்க பி பிளட் குரூப்புக்கு கொடுக்கலாம். இன்னொருத்தர் யாருக்கு கொடுக்கலாம், ஏபி பிளட் குரூப்புக்கு அவங்க வந்து பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். ஓகே, ஏபி பிளட் குரூப் யாருக்கு மட்டும் தான் பிளட் கொடுக்க முடியும், ஏபி மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். AB. ஏன்னா அவங்க யூனிவர்சல் டோனார், சாரி ரெசிபியன்ட். ரெசிபியன்ட் தே ரிசீவ் த பிளட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் பிளட் டைப்ஸ். ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மட்டும் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னா ஏபிக்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். இது கொஞ்சம் அவங்களுக்கே வந்து இருக்குன்னா ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஓகே, அவங்களுக்கு மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும். அவங்கள்ட்ட எடுக்க முடியும்னா அவங்களுடைய பிளட் குரூப்புக்கு மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓ பிளட் குரூப்னா இவங்க வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், டொனேட் பண்ணலாம். ஏ பி ஏபி ஓ எந்த கேட்டகரிஸாக இருந்தாலும் பிளட்டை டொனேட் பண்ண முடியும். அதனால இவங்களுக்கு யூனிவர்சல் டோனார். மறுபடியும் கேன் ரிசீவ் ஃப்ரம் பிளட் டோனார்ட்டு இவங்க யார்கிட்ட இவங்க பிளட்டை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே எல்லா இடத்துலையும் ஓ பிளட் குரூப் இருக்கும் பாருங்க. அதனால இவங்க வந்து யூனிவர்சல் டோனார். ரிசீவ் ஃப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ பிளட் குரூப் எல்லாருக்கும் பிளட் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓ பிளட் குரூப்னா பிளட்டை செக் பண்ணாமலே நம்ம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ ஏ பிளட் குரூப்னா ஏட்டேருந்து ரிசீவ் பண்ணலாம், ஓட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். பி பிளட் குரூப்னா பி அண்டு ஓ. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க யூனிவர்சல் ரெசிபியன். ஓ பிளட் குரூப்பு ஓ குரூப்லேருந்து மட்டும்தான் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போ ஓ பிளட் குரூப்புங்கிறது அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற டோனராக சார் இருந்தால் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்லாம் எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணலாம்? அது இதுக்கப்புறம் தான் நம்ம வருவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அது கிளியராக நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது வர்றது அதில் அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவே வருவேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஓ குரூப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரலாம். ஸோ ஏபிஓ குரூப்பிங் எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி ஏ ரியாக்டிவ் வித் என்னது ஆன்டி ஏ, ஆன்டிஜன் ஏ ரியாக்டிவ் வித் ஆன்டிபாடி ஏ. ஓகேங்களா, இதுதான் நம்ம முக்கியம். அப்போ ஒரு பிளட்ல வந்து ஆன்டிஜன் ஏ இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி பி தான் இருக்கும், அது ரியாக்ட் பண்ணாது. ஓகேங்களா. இப்போ பிளட் நம்ம மாற்றி நம்ம வந்து இது பண்ணும்போது என்ன ஆயிடுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க, பிளட் கிளாட்டிங் வந்து அக்சஸ் ஆகும். கிளாட்டிங்னாலே உங்களுக்கு தெரியும் பிளட் கிளம்ப் ஆகிடும். கிளம்ப் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஆகுது. அப்போ ஒரு ஆன்டிஜனும் ஒரு ஆன்டிபாடியும் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா ஆப்போனண்டாக இருக்கணும். இப்போ ஆன்டிஜன் ஏன்னா அது எதோட போய் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்டி ஏ, ஆன்டிபாடி ஏ. அப்போ ஆன்டிபாடி ஏவோட ரியாக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு கிளாட்டிங் ஆகிடும். அப்போ ஆன்டிஜன் பி ரியாக்டிவ் வித் என்னது ஆன்டிபாடி பி. இது ரொம்ப முக்கியம் இந்த ஏரியா. ஓகேங்களா, இதை நோட் பண்ணீங்க. அப்போ 2 லைனும் வெரி வெரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கும். மிக்சிங் ஆஃப் பிளட் வித் இன்டராக்டிவ் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி காசஸ் கிளம்பிங். நம்ம கண்ணாப்புறான்னு பிளட்டை வந்து மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்கிறாங்கன்னா அக்ளூட்டினேஷன். என்ன ஆயிடுது, இப்போ ஒரு மில்க் இருக்குது அப்படின்னா அந்த மில்கை வந்து ஒரு கண்டாமினேட் வெசலில் ஊற்றும் போது பால் என்ன ஆயிடுது, திரிஞ்சு போயிடுதுல, கிளாட்டிங் ஆயிடுது இல்லையா. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு பிளட் வந்து என்னது கிளாட் ஆகிடும், கிளம்ப் ஆகிடும். கிளம்பிங் ஆகும்பொழுது உங்களுக்கு பிளட் லிக்விட் கண்டிஷனில் தான் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து என்ன செய்ய முடியும், செல்களுக்கு டிஷ்யூக்கு ஆர்கனுக்கு உங்களுக்கு வந்து எதை கொடுக்க முடியும் அப்படின்னா நியூட்ரிஷனையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸஸ் ரெஸ்பிரேட்டரி கேஸஸும் கொடுக்க முடியும் லிக்விட் கண்டிஷனில். அது சாலிடாக மாறிட்டுனா என்ன செய்ய முடியாது, அந்த ஆர்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போகாது, நியூட்ரிஷனும் போகாது, அந்த ஆர்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸும் போகாது. ஸோ தட் த டிஷ்யூ எதுக்கெல்லாம் போகலையோ அந்த டிஷ்யூலாம் டேமேஜ் ஆகிடும். இட் லீட்ஸ் டு த என்னது டெத். அது இல்லாத உங்களுக்கு என்ன செய்யும், இறக்க ஆரம்பிச்சிடும். இறக்க ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நமக்கு டெத்துங்கிறது டெஃபினட்டாக வந்துடும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது முன்னாடி பிஃபோர் யுவர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தே டிட்டர்மைன் த வாட் கைண்ட் ஆஃப் பிளட் ஆர் தேர். டோனாருக்கு என்ன பிளட் இருக்குது, ரெசிபியண்ட்டுக்கு என்ன பிளட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம மாற்றணும் அப்படின்னா இதை மாதிரி கிளாம்ப் ஆகிடும், அவங்க இறந்துடுவாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. த நெக்ஸ்ட் ஏபிஓ குரூப்பிங். இதில் நம்ம முன்னாடி பார்த்ததான் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓ பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனார்னும். ஏன் டோனார்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இல்லை.
ஓகே. ஏபி பிளட் குரூப் ஏன் யுனிவர்சல் சொல்றாங்க? ரீசன் அசர்ஷன்ல கொஸ்டின்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய பிளாஸ்மாவுல ஆன்டிபாடிஸ் இல்ல. ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால எந்த ஆன்டிஜன் வேணாலும் குடுக்கலாம். ஏன்னா ஆன்டிபாடிஸ் தான் இல்லையே. அப்ப இவங்க வந்து எந்த பிளட்ட வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஆன்டிஜன் ஆல்வேஸ் என்னது ஃபைட் வித் ஆன்டிபாடி. அல்ல ஆன்டிபாடி ஆல்வேஸ் ஃபைட் வித் ஆன்டிஜன். ஆப்போனன்ட் இருந்தா மட்டும் தான் இதாகும். இங்க வந்து அப்படி இல்ல. ஆன்டிபாடிஸே கிடையாது. ஓகேங்களா? அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜர், ஒரு மிலிட்டரி மேன் இல்ல ஒரு கண்ட்ரில அப்படின்னா யாரு வேணாலும் சண்டையிடலாங்கிற மாரி, இங்க வந்து அந்த ஆன்டிபாடிஸே கிடையாது. அதனால ப்ராப்ளம் இல்ல. சண்டை போட ஆள் இருந்தா தானே உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். அதனால இல்லங்கிறத குடுப்பாங்க. ஸோ ஓ குரூப் பெர்சன் ஆர் கால்ட் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, யுனிவர்சல் டோனார் அஸ் தே கேன் டொனேட் பிளட் டூ பெர்சன் வித் என்னது எனி பிளட் குரூப். யாருக்கு வேணாலும் அவங்க பிளட்ட குடுக்கலாம். யுனிவர்சல் என்னது டோனார் அப்படிங்கிறாங்க. ஏபி பிளட் குரூப் பர்சன் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட் பிகாஸ் தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் த ஆல் பிளட் குரூப். எல்லா பிளட் குரூப்லேருந்து இவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசன் அசர்ஷன் கேட்கின்ற பொழுது எதில் ஆன்டிஜன் இருக்குது, எதில் ஆன்டிபாடி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிச்சிங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வரோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் குரூப்பிங். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே டிஸ்கவரி பண்ணாங்க அப்படின்னா ரீசஸ் மங்கி. ஓகேங்களா? எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரீசஸ் மங்கி. அந்த ரீசஸ் குரங்குல கண்டுபிடிச்சதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் ஹெச் ஃபேக்டார்னு வைக்கிறாங்க. இட் இஸ் அன் ஆன்டிஜன் ஃபவுண்ட் ஆன் த ஆர்பிசி. இப்போ நம்ம ஆர்பிசி மேலே நம்ம 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஒன்று ஏ ஆன்டிஜன் ஆர் பி ஆன்டிஜன் அல்லது போத் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அது சர்ஃபேஸில் ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கலாம். ஓகே. Another kind of antigen are present on the surface of the RBC. RBC-னுடைய மேல் பகுதியில் இன்னொரு வகையான ஆன்டிஜனை கண்டுபிடிக்கிறாங்க. அது எதில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசஸ் மங்கி, மக்கக்கா ரீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குரங்கு, மங்கீஸ் ஃபேமிலி. ஸோ அதில் ஒரு ஆர்பிசி மேலே அந்த ஆன்டிஜன் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிளட் குரூப்பை பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்பிசி மேல இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் அது இல்லை அப்படின்னா அதை நெகட்டிவ்னு சொல்றாங்க. இப்போ மீனிங் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஓ பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் என்ன ஃபேக்டர் இருக்கு? RH factor. ஆர்ஹெச் ஃபேக்டர். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா டி ஆன்டிஜன். அதை நோட் பண்ணீங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்டிஜன். அப்போ டி ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்க பாசிட்டிவ்னும், டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அவங்க நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்ஹெச் பாசிட்டிவ் மீன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர் அண்ட் ஆர்ஹெச் நெகட்டிவ் மீன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர். இப்போ மீனிங் புரியுதா உங்களுக்கு? நியர்லி 80% ஆஃப் த ஹியூமன் ஆர் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ வந்து 100 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா 100 இண்டிவிஜுவல்ஸுக்கு நம்ம பிளட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்பொழுது அவங்க எந்த பிளட் குரூப்பாக இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 80% இருப்பாங்க. 80 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பிளட் குரூப்பு? O positive. ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ்ங்கும்போது உங்களுக்கு வந்து பாருங்க இதில் பாசிட்டிவ் வந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் நீங்கள் அப்படின்னா அம்மாவுக்கு ஓ பாசிட்டிவாக இருந்திருக்கணும், அது நெகட்டிவாக இருக்கணும். அப்பாவுக்கு ஓ பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்திருக்கணும். மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஓ பிளட் குரூப் எப்போ டாமினேட் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏபி. ஏன்னா ஏ பிளட் குரூப்பு, பி பிளட் குரூப்பு, ஏபி பிளட் குரூப்பு ரெண்டு கோ டாமினேட்னு சொல்லுவாங்க. ஓ பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிசிவ். அது எப்போ வந்து ஓ பிளட் குரூப் வந்து எப்போ வந்து டாமினேட் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன், அதில் ரெண்டும் சேர்ந்த ஆன்டிஜன் இல்லாத போது தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பிளட் குரூப் வரும்? ஓ பிளட் குரூப் வரும். இப்போ அப்பாவோட பிளட் குரூப் என்ன தெரியுமா O உங்களுக்கு? positive. ஓ பாசிட்டிவ். அம்மாவோட பிளட் குரூப் தெரியும் சார். தெரியாதா? நோட் பண்ணீங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோடது O positive. அப்பாவோட ஓ பாசிட்டிவ், அம்மாவோடது ஓ நெகட்டிவா அந்த சம்திங்கா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸ் தான் உங்களுக்கு அம்மாவோடது A positive. ஏ பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவா? ஆமா. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த கேட்டகரிஸ்ல நம்ம வரும்பொழுது இது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிளட் குரூப்பிங் நம்ம பார்க்குறோம் இதில்.
ஸோ பிளட் குரூப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளதை முடிச்சுட்டு தானே எஸ் 80% பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங் ஆர்ஹெச் குரூப்பிங்கில் ஸோ ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்டு. இது வந்து இயற்கையாக இருக்காதுங்கிறாங்க ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஓகேங்களா? இந்த ஆன்டிபாடி நம்ம பாடியில் என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படின்னா ஆன்டி ஏ, அதாவது ஆன்டிபாடி ஏ ஆன்டிபாடி பி தான் இருக்கும். என்ன இருக்காது நேச்சுரலா? ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி இருக்காது. ஆனா ஆன்டிஜன் இருக்கு. நேச்சுரலா என்னது ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேரு டி ஆன்டிஜன் சொல்லுவாங்க. அந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கு. ஆனா அதுக்கு நேச்சுரலா என்ன கிடையாது, பிளட்ல ஆன்டிபாடி கிடையாது. ஓகேங்களா? ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட். ஸோ ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சன், ஒரு ஆர்ஹெச் இல்லாத ஒரு பர்சன் கேன் ரிசீவ் RH positive blood only once, but it causes the development of the anti-RH antibody in his blood. Anti-RH antibody. இப்போ நான் வந்து RH நெகட்டிவ் பர்சன் வச்சுங்க. எனக்கு ஏதோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக பிளட் தேவைப்படுது. எமர்ஜென்சியாக தேவைப்படும் போது நான் வந்து நெகட்டிவ், யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பிளட்டை வந்து மெஷர் பண்ணாமல் செக் பண்ணாமல் அந்த பாசிட்டிவ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும், என்னோட பாடியில் நெகட்டிவ்ல உள்ள பிளட் வந்து பாசிட்டிவ். இப்போ என்னோட பாடியில் அந்த கொடுத்தவனுக்கு என்ன இருக்குன்னா ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கு. அப்போ அதுக்கு எகென்ஸ்டா என்ன உருவாகும் அப்படின்னா ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஓகேங்களா? ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஆன்டிபாடிக்கு அந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டா ஆர்ஹெச் ஆன்டிபாடி என்னோட பிளட்ல உருவாகும். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆர்ஹெச் ஆன்டிபாடிங்கிறத வச்சுங்க. ஆர்ஹெச் ஆன்டிபாடி, ஏன்னா ஆர்ஹெச் ஆன்டிஜன் உள்ள போயிருக்கு. அப்போ என்னோட பாடியில் என்ன உருவாகும், ஆர்ஹெச் ஆன்டிஜன் உருவாகும். அவ்வளோதான். ஸோ எ செகண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் காசஸ் அக்ளூடினேஷன். இப்போ மறுபடியும் எனக்கு அந்த எமர்ஜென்சி டைமில் அதே பாசிட்டிவ் பிளட்டை எனக்கு ஏற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன். ஏன்னா என் பிளட் அக்ளூடினேட் ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாற்றும் பொழுது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. செகண்ட் டைமில் மாற்றும் பொழுது என் பாடியில் என்ன உருவாயிடுது அப்படின்னா ஆர்ஹெச் ஆன்டிபாடி உருவாயிடுது. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி எதை டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஆர்ஹெச் ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆர்ஹெச் ஆன்டிஜன் எது மேல இருக்கு, ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர்பிசி மேல சர்ஃபேஸ் தானே இருக்கு. ஆர்பிசியோட சர்ஃபேஸ் மேல தானே ஆர்ஹெச். அப்போ ஆர்ஹெச் ஆன்டிஜன் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆர்பிசி எல்லாத்தையும் அடிச்சுப்படும். ஆர்பிசி எல்லாத்தையும் அடிச்சிருச்சுன்னா எனக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா ஆல் ஆர்கனுக்கும் கேஸஸ் போகாது. ஆல் ஆர்கனும் அதோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி மூச்சு திணறி இறந்துட வேண்டியதான். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஆர்ஹெச் பிளட் குரூப் ஷுட் பி மேட்ச்டு பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன். அப்போ பிளட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி அவன் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கிளியரா புரியுதா? ஓகே, தென் நெக்ஸ்ட். புரியுது சார். இப்போ அடுத்த இதுலேயே இந்த ஆர்ஹெச்லேயே நம்ம வந்து அடுத்த கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலாசிஸ். ஸோ எரித்ரோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து என்ன செல்ஸ் அப்படின்னா ஆர்பிசி. ஸோ எரித்ரோனா என்னது, ஆர்பிசி. பிளாஸ்டோசிஸ்னா பர்ஸ்ட், வெடிக்கிறது. ஃபீட்டாலாசிஸ்னா ஃபீட்டல் அப்படின்னாலே தெரியும். ஃபீட்டல்னாலே உங்களுக்கு கரு. ஓகேங்களா? அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஒரு குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ மதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் நெகட்டிவ், ஆனால் அவங்க கேரி பண்ணி இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஏன் இவங்க ஆர்ஹெச் பாசிட்டிவ்? இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஆர்ஹெச் இன்கம்பேட்டிபிலிட்டி. இன்கம்பேட்டிபிலிட்டினா நாட் மேட்சிங் அர்த்தம், பொருத்தமின்மைன்னு சொல்லுவாங்க. பிட்வீன் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் அண்ட் ஆஃப் த பிரெக்னென்ட் மதர், அப்புறம் அது ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபீட்டஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து மேட்சிங் ஆகாது. ஸோ ஆர்ஹெச் ஆன்டிஜன் டூ நாட் கெட் மிக்ஸ்டு வித் மேட்டர்னல். என்னது பிளட்? மேட்டர்னா யாரு? ஆர்ஹெச் ஆன்டிஜன் அம்மாவோட மேட்டர்னா அம்மாவோட பிளட் மிக்ஸ் ஆகாது இன் த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பிகாஸ் பிளசண்டா செப்பரேட்டட் டூ பிளட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ பிளசண்டா வந்து ரெண்டு பிளட் வந்து செப்பரேட் பண்ணுது. அது தொப்புள் கொடி இங்கே இருக்கு பாருங்க. திஸ் இஸ் த அம்பிளிக்கல் கார்டு. லைக் தட் பிளசண்டா வந்து செப்பரேட் பண்ணிடுது. நியூட்ரிஷன் வருது. இது அம்பிளிக்கல் கார்டு, இங்கே உள்ளது தான் பிளசண்டா. ஓகே, டிஸ்க் ஷேப்டு பிளசண்டா. அந்த பிளசண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால இதாக அப்போ ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஃபீட்டஸ் வந்து வெளில வர்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இந்த சைல்டோட பிளட் மிக்ஸ்டு வித் த மேட்டர்னல் பிளட். ஃபீட்டஸ் பிளட் என்ன செய்யுது? மிக்ஸ்டு வித் த அம்மாவோட பிளட், மேட்டர்னல் பிளட்டோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு அங்கே என்ன உருவாகும்? அம்மாவோட பாடியில் RH ஆன்டிபாடி. ஆன்டிபாடி. ஓகே, RH ஆன்டிபாடி. அது RH ஆன்டிபாடி உருவாகி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குள்ள யார் வெளில வந்துடுறா? இந்த ஃபர்ஸ்ட் பேபி வெளில வந்துடுது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி நார்மலாக டெலிவரி ஆயிடுது. ஓகே, இப்போ நார்மலாக டெலிவரி ஆனாலும் இப்போ அம்மாவுடைய பிளட் சர்க்குலேஷனில் உங்களுக்கு RH ஆன்டிபாடிங்கிறது உருவாயிட்டு, ஏன்னா நேச்சுரலாக இல்லை, பட் இப்போ சிந்தசிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆயிடுச்சா? அப்போ எப்படி ஆனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவ், அம்மா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் RH நெகட்டிவ். அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த RH ஆன்டிஜன் RH ஆன்டிபாடி வந்து உருவாயிட்டு RH ஆன்டிஜனால. ஓகே, இப்போ செகண்ட் கான்ஸ்கியூவன்ட் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ப்ரெக்னென்சி அதே பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது அப்படின்னா, RH ஆன்டிஜன் உள்ள பாசிட்டிவ் ஃபீட்டஸ் உருவாயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அம்மாவோட பிளட்ல இப்போ என்ன உருவாயிடுச்சு? RH ஆன்டிபாடி உருவாயிடுச்சு. இப்போ RH ஆன்டிபாடி உங்களுக்கு அந்த பிளசண்டா செப்பரேட் பண்ணுதுன்னு பார்க்கல, அதெல்லாம் பார்க்காம பிளசண்டா அம்பிளிக்கல் கார்டு வழியாக உள்ளே பூந்து ஃபீட்டஸோட RH ஆன்டிஜனை கில் பண்ணிடும். அப்போ டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது அந்த RH ஆன்டிஜன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஒரு ஆர்பிசி இருக்குன்னா அது சர்ஃபேஸில் தான் யார் இருக்கா? RH ஆன்டிஜன் இருக்குது. இந்த RH ஆன்டிபாடி போயிட்டு RH ஆன்டிஜன் அழிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக அந்த ஆர்பிசியை டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபீட்டஸில் என்ன உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது? ஆர்பிசியோட கவுண்ட் ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஆர்பிசியோட கவுண்ட் ரெடி ஆகிறதுனால அந்த பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா, ஆர்பிசி ரெடியூஸ் ஆனிச்சுன்னா அனிமியா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டிஸ் வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்துடும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலாசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க, நம்ம சொன்னதான் இங்கே வரும் இப்போ. ஸோ பட் அட் த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெலிவரி தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர். என்ன அது வெளிப்படுது? மேட்டர்னல் பிளட் டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் RH பாசிட்டிவ் ஃப்ரம் த ஃபிட்டஸ்லேருந்து கொஞ்சம் அம்மாவோட பிளட்டு குழந்தையோட பிளட் மிக்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். திஸ் இன்டியூஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? RH ஆன்டிபாடி எங்கே? அம்மாவோட மேட்டர்னல் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில். ஸோ இதில் இன் கேஸ் ஆஃப் ஹேர் சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சி, அவங்க அடுத்த ப்ரெக்னென்சி ஒரு 2 இயர்ஸில் அதுக்கு ப்ரெக்னென்சி ஆகுறாங்க. RH ஆன்டிபாடி ஃப்ரம் த மதர் லீக் இன் டு த ஃபீட்டல் பிளட்டுக்குள்ளே போகுது. ஏன்னா ஃபீட்டல் பிளட்டு RH பாசிட்டிவ் அண்ட் டெஸ்ட்ராய் த ஃபீட்டல் ஆர்பிசி. அந்த கருவினுடைய ஆர்பிசியை அழிச்சிடுது. ஏன்னா அது என்ன இருக்குது? RH ஆன்டிஜன் இருக்குது. அப்போ RH ஆன்டிஜன் அங்கே இருக்கிறதுனால அம்மாவோட பாடியில் ஃபஸ்ட்டு உருவான RH ஆன்டிபாடி போயிட்டு என்ன செய்யுது அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுதுங்கிறாங்க. என்ன பண்ணிடுது? டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி கூட டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. திஸ் இஸ் ஃபீட்டல் டு என்னது? திஸ் ஃபேட்டல்னா டெத்து. ஃபேட்டல் டு ஃபீட்டஸ் ஆர் காஸ் சிவியர் அனிமியானா ஆர்பிசி டெஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் அனிமியா. அண்ட் ஜாண்டிஸ் டு த பேபிக்கு இது வந்துடுது. திஸ் கண்டிஷன் இஸ் கால் எரித்ரோபிளாஸ்டோசிஸ். என்ன கொடுக்குறாங்க? ஃபீட்டாலாசிஸ். அப்போ மீனிங் சொல்லுங்க, வாட் இஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலாசிஸ்? எரித்ரோஸ்னா என்ன? எரித்ரோஸ் ஆர்பிசி. பிளாஸ்டோசிஸ்னா என்ன சொன்னேன்? பிளாஸ்டோசிஸ்னா டெஸ்ட்ரக்ஷன். ஃபீட்டாலாசிஸ்னா கருவோடுது. அப்போ உங்களுக்கு அங்கே வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகிடுது வந்து பார்த்தீங்கன்னா கருவினுடைய ஆர்பிசியாக தான் மெயின். ஆர்பிசி வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அது கருவினுடைய ஆர்பிசி டெஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு குழந்தைக்கு என்ன வந்துடுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஜாண்டிஸ் வந்துடுது. தான் மெயின். அப்போ ஜாண்டிஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா குழந்தை வந்து என்ன ஆரம்பிக்குது? இறக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் மெயின் காம்போனன்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேப்பா, மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் கேட்டகரியில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிசிஸ் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருது. பட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆர்ஹெச் ஆன்டிபாடி நம்ம பாடியில என்ன கிடையாது, நேச்சுரலா இல்ல. ஸோ ஹவ் டு ப்ரிவென்ஷன், இதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகம் மேட்ச் ஹிந்துஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாதகம் பார்க்கறது, இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் அது இத பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இத தான் பார்ப்பாங்க. இது மேட்சிங் ஆனா உங்களுக்கு வந்து எல்லாம் மேட்சிங் ஆகணும். ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிசிஸ் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிங். என்ன கொடுக்கணும்? ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஆன்டினாலே உங்களுக்கு தெரியும் எகெயின்ஸ்ட். ஆர்ஹெச் ஆன்டிபாடிக்கு எகெயின்ஸ்டா டு த மதர் இமிடியட்லி ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்டு. நல்லா தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் சைல்டு டெலிவரி ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி கொடுக்கணும். ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி மேட்டர்னல் பிளட்ல, அம்மாவோட பிளட்ல என்ன உருவாகாம தடுத்துடும்? அந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி உருவாகாம ஸ்டாப் பண்ணிடும். RH antibody. ஆமா. ஒன்னு டெலிவரி எப்போ போடுறோம், இன்னொன்னு செகண்ட் பேபி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது 7th மந்த்ல இன்னொரு தடவை இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்ன செஞ்சிடக்கூடாது, ஆர்ஹெச் ஆன்டிபாடி உருவாயிடக்கூடாது. ஸோ 7th மந்த்து ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆகுறப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிளட் குரூப்பிங் மேட்சிங் மாறுறது தெரிஞ்சிருச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. செகண்ட் பேபி உள்ள எந்த பேபியா இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th மந்த் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்ன செஞ்சிடக்கூடாது, மேட்டர்னல் பிளட்ல ஆர்ஹெச் ஆன்டிபாடி ஃபார்மேஷன் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? இதுக்காக அது கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்ஹெச் ஆன்டிபாடி அப்படின்னா ரோக்கம் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இப்போ விற்கிது. முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிளட் குரூப்லாம் பார்த்து இது பண்ணியிருந்தோம். இப்போ அதையே வந்து பார்த்தா சரி செய்யக்கூடிய அதாவது வேக்சின்லாம் வந்துடுச்சு. ரோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோக்கம் ஆன்டிபாடிஸ்லாம் வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக வரும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ். ஓகேங்களா? 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டரிஸுக்கும் வெயினுக்கு என்ன வித்தியாசம், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கேட்டகரி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆல் ஆர்டரிஸ் கேரி த oxygenated blood except all arteries carry Pulmonary the artery. very good, super. All vein carry the deoxygenated blood except pulmonary vein. உங்களுக்கு தெரியும். இது வந்து எக்ஸப்ட்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு ஹார்ட் போடுறோம்னு வச்சுங்களேன், லைக் தட். இப்போ ஒரு ஹார்ட் அப்படிங்கிறது சிம்பாலிக்காக நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ஹார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட்டு வந்து ஹார்ட்லேருந்து வெளில போணுச்சுனாலே அது வந்து ஆர்டரிஸ். பிளட்டை ஹார்ட்டை நோக்கி உள்ள வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு வெயின். இப்போ அப்படியே நான் சொன்னதை அப்ளை பண்ணுங்க. இப்போ அயோட்டாங்கிறது அது ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆர்டரி தான். அது லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இதாகுது. இது ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து வெளில கொண்டு போகுது. ஓகேவா? அதே போல் உங்களுக்கு ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து வர்றது தான் பல்மோனரி ஆர்டரி. அப்போ அந்த பல்மனரி ஆர்டரிங்கிறது பிளட் என்ன செஞ்சுக்கிறது, ஹார்ட்லேருந்து வெளில தானே பம்ப் பண்ணி கொண்டு வருது, லங்ஸுக்கு தானே போகுது. மீனிங் புரியுதா? அப்போ ஆர்டரிங்கிறது ஒரு காமன் டெஃபினேஷனாக வேர்ல்டு வைடாக கொடுக்கணும்னா த பிளட் பம்ப் ஹவுஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளட் வெசல் தட் இஸ் கால் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து, ஃப்ரம் த ஹார்ட் த பிளட் வெசல்ஸ் இஸ் கால் ஆர்டரிஸ். அப்போ ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளியில் கொண்டு வரக்கூடிய பிளட் வெசல்ஸ்க்கு பேர் ஆர்டரிஸ். இதுதான் யூனிவர்சல் ஆர்டரிக்கு கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன். ட்ரூமேன் பயாலஜி பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டை நோக்கி பிளட்டை கொண்டு வரணும், அது வெயின். இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து பல்முனரி வெயின் நம்ம பார்த்துருப்போம். ஆல் வெயின் கேரி த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்முனரி வெயின். அந்த வெயின் என்ன செய்யுது, லங்ஸ்லேருந்து உங்களுக்கு எங்கே கொண்டு வருது, பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. ஒன்று வேற என்னது, சுப்பீரியர் வீனக்கேவா, இன்னொன்று என்னது இன்ஃபீரியர் வீனக்கவா, அது உங்களுக்கு எங்கே கொண்டு வருது, பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மேஜர் வெயின்ஸ். ஓகே, அப்புறம் கரோனரி சைனஸ், ஹார்ட்டுக்கு பிளட்டை கொடுக்கக்கூடியது கரோனரி ஆர்டரி. ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் கொண்டு வர்றது யார் அப்படின்னா கரோனரி சைனஸ். அது பிளட்டை வந்து எங்கே கொண்டு வருது, ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. கரோனரி ஆர்டரிஸ்ங்கிறது ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து என்ன செய்யுதுன்னா பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸ்க்கு தான் வித்தியாசம். கேபிலரிங்கிறது இட் இஸ் நத்திங், இட் இஸ் மைன்யூட் பிளட் வெசல்ஸ்.
அதில் என்னென்ன கேட்டகரின்னு பார்க்கலாம். இதில் மேஜராக பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே கவனிங்க இந்த டயக்ராமு. ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கலர் டிஸ்டிங்விஷ்லாம் இருக்காது. அது டார்க் ரெட் கலராக இருக்கும், இது ப்ளூ கலராக இருக்கும், அப்படிலாம் பார்க்க முடியாது. டிசெக்ஷன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஆர்டரிஸோடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே கவனிங்க, வெயினுடைய திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்று அந்த ஆர்டரிஸினுடைய லூமன் கேவிட்டி இருக்குல்ல, இந்த பள்ளம் இது வந்து கம்மியாக இருக்கும். வெயினுடைய லூமன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மீனிங் புரியுதா உங்களுக்கு? இதுதான் மேஜர் டிஃப்ரென்சஸ். இது டோட்டலாகவே 3 லேயர்ஸ் இருக்கும். அது என்னென்ன லேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த லேயர்ஸ், என்னென்ன லேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டரிஸ். ஸோ வாட் இஸ் ஆர்டரி அப்படிங்கிறத கவனிங்க. நான் சொன்னது அப்படியே இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ தே ஆர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஆர் கேரி பிளட் ஃப்ரம் த ஹார்ட். நல்லா தெரிஞ்சுக்க, ஆர்டரிஸுங்கிறது தே ஆர் கேரி பிளட் ஃப்ரம் த ஹார்ட். எங்கே கொண்டு போகுது? டு அதர் டிஷ்யூக்கு கொண்டு போகுது. ஓகேங்களா? இதுதான் ஆர்டரிஸ்க்கான டெஃபினேஷன். தே கண்டைன் என்ன பிளட்டு? ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. எக்ஸப்ட் யாருன்னு சொல்ற பல்மோனரி ஆர்டரிஸ். ஓகேங்களா? பல்மோனரி ஆர்டரிஸ் தவிர மீது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஸ்மாலர் பிரான்ச் ஆர் கால்டு ஆர்டரியோல்ஸ். சின்ன பிரான்ச்சஸ் இதுலேருந்து வந்ததுன்னா இங்கே கவனிங்க, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பிளட்டு ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டரி. ஓகேங்களா? இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகுது எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்டரி. இதோடைய சின்ன பிரான்ச்சஸுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரியோல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆர்டரியோல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிலரி இந்த ஆர்கனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கப்புறம் அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெனியூல், அதுக்கப்புறம் வெயின், அப்புறம் இன்ஃபீரியர் சுப்பீரியர் வீனா கேவா. ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த இதில் ஆர்டரிஸில் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா வால்வு கிடையாது. வால்வு ஏன் வால்வு கிடையாது? அது ஹார்ட்லேருந்து பிளட் பம்ப் பண்ணி ஃபோர்ஸாக வர்றதுனால அதுக்கு வால்வு தேவையே இல்லை. ஓகேங்களா? பட் வெயினுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆர்கனுக்கு பிளட்டை கொடுத்துட்டு அங்கே அது ஒரு ப்ரெஷரில் தான் வருது. அந்த அளவுக்கு ஹார்ட்டு பம்ப் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர் வராது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைனர் ப்ரெஷரில் தான் வருது. ஒன்ஸ் அது மூவ் ஆனிச்சுன்னா அது பின்னாடி வரக்கூடாத அங்கே இருக்கக்கூடிய வால்வு எதில் மட்டும்தான் இருக்கும் மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா வெயினில் மட்டும்தான் வால்வு இருக்கும். எதில் வால்வு இருக்காது அப்படின்னா ஆர்டரிஸில் வால்வுகள் இருக்காது. நோ வால்வ்ஸ் இன் த ஆர்டரிஸ். ஒன்று. இது 3 லேயர்ஸ் நம்ம பார்த்தோம். டியூனிக்கா இன்டர்னா, இன்னராக இருக்கக்கூடியது டியூனிக்கா இன்டர்னா, சென்டராக உள்ளது டியூனிக்கா மீடியா. இந்த டியூனிக்கா மீடியா எதில் பெருசாக இருக்கும் அப்படின்னா ஆர்டரிஸில் பெருசாக இருக்கும், வெயினில் சின்னதாக இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஏன்னா டியூனிக்கா மீடியா இஸ் ஏ மசில்ஸ். அந்த மசில்ஸ் வந்து ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அந்த பிளட் வெசல்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதோட ஃபோர்ஸ் கிடைக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணிக்கட்டில் நம்ம என்னவா பார்க்குறோம்? பல்ஸாக பார்க்குறோம். நம்ம டாக்டர்கிட்ட போனது சிலது அந்த ஸ்டெதஸ்கோப்லனா கையில் வந்து மணிக்கட்டில் வச்சு பார்ப்பாங்க. ஹார்ட் வந்து அது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், அது ஆர்டரி, மேஜர் ஆர்டரி. அந்த ஆர்டரிஸை கட் பண்ணிட்டு ஒரு 1 hour இருந்தோம்னா நமக்கு பாடியில் உள்ள பிளட் எல்லாம் ஊஸ் அவுட் ஆகி நம்ம இறந்து போயிடுவோம். ஓகேங்களா? இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த கையை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஹார்ட்டுக்கு பீட்டுக்கான ரிதம் அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டியூனிக்கா எக்ஸ்டர்னா, இது மேக்ஸிமமாகவே சேமாக தான் இருக்கும். டியூனிக்கா எக்ஸ்டர்னா அவுட்டர் லேயர். ஓகே. அடுத்தது கேபிலரியோட இது பாருங்களேன். கேபிலரியில் என்ன இருக்குது அப்படின்னா டியூனிக்கா எக்ஸ்டர்னா இருக்குது. ஓகேங்களா? டியூனிக்கா இன்டியா ரொம்ப தின்னமாக இருக்குது. டியூனிக்கா மீடியாவும் ரொம்ப ஸ்மாலர் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஆர்டரி, அந்த ஆர்டரியோட இது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. கேபிலரிஸ்னு வரும்போது உங்களுக்கு எண்டோதீலியம் செல்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். அந்த ஆல்வியோலை பார்க்கும்பொழுது அந்த கேபிலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்வியோலை வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் என்ன டிஷ்யூ அப்படின்னா என்ன டிஷ்யூ? ஆல்வியோலை ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஞாபகம் இருக்கா? ஆல்வியோலை இஸ் மேடப் ஆஃப் என்னது? ஸ்குவாமஸ் எபித்திலியம்.
அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிலரியோட பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்டோத்தீலியம்னு சொல்லுவாங்க. இடையில என்ன இருக்கும், என்ன லேயர் இருக்கும்,